அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் பெறப்போகும் அடுத்த 14 நாட்களில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த 14 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது பொருளாதாரத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அஷ்டம குரு தன குடும்பத்தை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது போனஸ் போலங்க. புதிதாக மனை வீடு வாங்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ள விருச்சிக ராசி நேயர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல புதிதாக வீடு வாங்கி குடிபோக நினைப்பவர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். மனை விற்பனை தொழில், அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு லாபகரமான ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 2 வாரங்களும் அமைய இருக்குதுங்க. குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக முடிய இருக்கு. முக்கிய நபர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக வண்டி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இந்த உயர்வுடன் கூடிய விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ராகுவை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுகம் குறைய இருக்கு. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை தேவைங்க. தாய் வழி சொந்தங்களோடு கருத்து வேறுபாடுகள் வர, அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. தாய்க்கும் உடல் நலன்ல குறைபாடுகள் ஏற்படலாங்க. மருத்துவ செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உடல் பருமன், கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்கள் வெளியூர் அல்லது வெளி மாநில பயணங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாடுடன் இருப்பது அவசியங்க. குறிப்பா உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் உள்ள சனியுடன் ராகுவினுடைய சேர்க்கை 8ஆம் இடத்தில், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை உடல் நலனா பாதிக்குங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல நெருங்கிய
உறவினர் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. அதன் காரணமாக உங்களுக்கு பல அலைச்சல்கள் ஏற்பட இருக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். இருந்தாலும் கூட இந்த வார இறுதி நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2 வாரங்களினுடைய பிற்பகுதியில புதிய கடன்களை ஏற்படக்கூடும் என்பதால் இந்த வாரங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாதுங்க. உங்களுடைய அன்றாட கடமைகள்ல ஏதாவது குற்றம் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பாங்க. குறிப்பா சனி ராகு கூட்டு சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டுள்ளதுங்க. அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. ஏன்னா தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குங்க. இருந்தாலும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்பு என்பது குறைவாகவே இருக்குங்க. உங்களுடைய பணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் காத்தருள்வார் பூரண சுபகிரகமான குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்கும். கூடுமான வரையில் வளைந்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபார துறைக்கும் அதிகார கிரகம் சனி பகவான் தாங்க. கோல்சார விதிகளின்படி ராசி 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டகம் சனியும் ராகு இணைந்திருப்பது நன்மை தராது. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது என்பது மிகவும் கடினம் தாங்க. இருந்தாலும் லாபம் குறையுமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கூட்டாளிகள் ஒரு சில நேரங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் அவர்களுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் நிறைந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பல சிக்கல்களை ஒரே நேரத்தில் சந்திப்பது உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையும். இருந்தாலும் கூட உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்கும் போது பல முன்னேற்றங்களை உங்களால் காண முடியுங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. புத்தகத்தை கையில் எடுத்தால்வே சோர்வு அதிகரிக்கும். கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது அவசியங்க. குறிப்பா பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அடிக்கடி விசாரித்து கொண்டிருப்பது நல்லது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. ஏதோ ஒரு உடலில் வலியும் சோர்வும் உடலை வருத்துங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. மாணவ மாணவி மட்டுமில்லாமல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக வெயிலினால் தண்ணீர் பற்றாக்குறையினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும். அதனால் அவற்றில் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் எள் பருப்பு கலந்த 3 சாத உருண்டைகள் காகத்திற்கு வைத்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.